தேடல் ஆனந்தம் அவங்கள மேடை கலைக்கின்றேன். தேடல் ஆனந்தம் எப்பவுமே தேடிக்கிட்டே இருப்பார். நிறைய விஷயங்களை தேடி தேடி எங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. நல்ல நண்பர், நல்ல மோட்டிவேட்டர், நல்ல அரசியல் நிபுணரும் கூட தேடல் ஆனந்தம் அவர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நிறைய மக்கள் இங்கே பார்க்க முடியுது. அதுவும் மதுரை வந்து தமிழுக்கு ஃபேமஸ், எல்லாத்துக்குமே ஃபேமஸ், அருவாக்கும் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அரசியலுக்கும் ஃபேமஸாக இருக்கிற ஒரு மதுரையில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முதல் முறையாக நடத்துகிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ டைரெக்டாகவே நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். டிஜிட்டல் பாலிடிக்ஸ், எதுக்காக இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ்ங்கிறத ஃபோரம் ஆரம்பித்தோம், என்ன அதோட நோக்கம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க பாலிடிக்ஸே எனக்கு வேண்டாம், நோ மோர் பாலிடிக்ஸ் அப்படின்னாங்க. நோ மோர் பாலிடிக்ஸுங்களா, நோ மோர் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மள எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஸோ அதை வந்து டிஜிட்டலாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இது. ஓகே, நவ் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன? ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், ஒரு அசோசியேஷன். எப்படி தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்காங்க, எப்படி ஒரு சிஐஏ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அந்த மாதிரி ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸுங்கிற இந்த செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் வந்து டிஜிட்டல் பாலிடிக்ஸ், அரசியலில் வந்து டிஜிட்டலாக ஒர்க் பண்ணக்கூடிய அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதுதான் இந்த ஃபோரம். இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அரசியலில் வந்து நிறைய இனோவேஷன்ஸ் தேவைப்படுது, நிறைய டெக்னாலஜிஸ் தேவைப்படுது, நிறைய டூல்ஸ் தேவைப்படுது. ரெண்டு விஷயங்கள் தான், ரெண்டு இண்டஸ்ட்ரியில் தான் எல்லா டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் முதல் முறையாக இறக்கப்படுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரீஸில் எந்த டெக்னாலஜி, புது டெக்னாலஜி வந்தாலுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு யாருக்கா தெரியுமா? எந்த புது டெக்னாலஜி வந்தாலுமே முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, கெஸ் பண்ண முடியுமா? என்னங்க? ஹெல்த்தா? ராணுவம், டிஃபென்ஸில் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும், ஃபோன் கூட முதல்ல டிஃபென்ஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே, ஸோ அந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்து பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸோட கோர் ஃபோக்கஸாக இருக்குது. என்னென்ன யாரெல்லாம் இதில் மெம்பராக இருக்கலாம், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் மட்டும் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஃபோரமில் இருக்கலாம். ப்ளஸ் பொலிட்டீஷியன்ஸ், இருக்கிற கரண்ட் பொலிட்டீஷியன்ஸ், அஸ்பைரிங் பொலிட்டீஷியன், நான் வந்து பொலிட்டீஷியன் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இதில் இருக்கலாம். அது இல்லாமல் லா மேக்கர்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இருக்கலாம், கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எல்லாமே ஒரு கூட்டமைப்பாக இந்த ஃபோரம் வந்து செயல்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோரம் தான் இந்த இது. சரிங்களா? நெக்ஸ்ட், இதோட விஷன், மிஷன், பர்பஸ். எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் தான் விஷன், மிஷன், பர்பஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் இதோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் இந்த ஃபோரமில் ஒருங்கிணைந்தா இருக்கும். யாராவது எலெக்ஷன் நிற்கிறீங்க, இல்லை ஒரு கவர்னன்ஸ், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ்க்காக பார்க்கணும் அப்படின்னா, ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸில் எல்லா டெக்னாலஜிஸும் இங்கே வந்து இருக்கும். நீங்கள் இதனால இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷனோட இருக்கிறோம். மிஷன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு கொலாபரேட் பண்ணி கோஹெசிவ், இன்க்ளூசிவ் அண்ட் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதுனால, ப்ளீஸ், இதுதான் மிஷன். பர்பஸ் வந்து பேசிக்கலி we want to do a digital revolution in political industry. So that is the overall purpose of vision and mission. Why forum? எதுக்காக இந்த ஃபோரமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங், உங்களுக்கு உண்டான அந்த ரியல் பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்த அவங்களோட நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும். நாலேஜ் ஷேரிங், என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்குது, என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிற முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் கேண்டிடேட்டுக்கும் உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஷேர்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக 2 பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு இந்த கான்க்ளேவ். ஒன்று வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி டேப் பண்ணலாம் பொலிட்டிக்கல் டெக் இண்டஸ்ட்ரியில். ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அந்த ஆங்கிள் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி இருக்க போகுது, அதை வந்து எப்படி நம்ம வந்து என்கேஷ் பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியை அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துலையும், இந்த பக்கம் கேண்டிடேட்டாக நிற்கக்கூடியவங்களுக்கு என்னென்னலாம் சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நோக்கம், ஒரு பிரிட்ஜ் தான் வந்து இந்த கான்க்ளேவ் அண்ட் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ். அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட், எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லாமல் பொலிட்டிக்கல் நெட்வொர்க்லையும் பொலிட்டிக்கல் டெக் இண்டஸ்ட்ரியிலையும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. தட் வி வில் டிஸ்கஸ் ஓவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல். அரசியலில்
விச் இஸ் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எது அதிகமாக கொடுக்கும்? எந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணால், எந்த தொழிலையோ இல்லை எந்த டொமைன்லையோ இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? நிறைய முதலீட்டாளர்கள் இங்கே இருப்பீங்க, தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், நான் திருப்பி சொல்லிக்கலாம். ஷேர் மார்க்கெட் இல்லை, நெக்ஸ்ட் வேற ஏதாவது அதிகமான முதலீட்டை கொடுக்கக்கூடிய, அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய, சாரி பொலிட்டீஷியன்ஸ், ஓகே, வேற அது இல்லை. ரியல் எஸ்டேட் இல்லை, இல்லை 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 இல்லை. டெக்னாலஜி, போதை போடுறிய இல்லை, அதுக்கும் மேலே ஒன்று இருக்கு. போதை பொருளுக்கும் மேலே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. நான் சொல்லிடுறேன், இல்லை. டேட்டா இல்லை, இல்லை இல்லை சார், நான் இண்டஸ்ட்ரி சொன்னேன் சார். ஸோ இவ்வளவும் நீங்கள் சொல்லி உங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு உருவாக்கப்பட்ட அடித்தளமாக இருந்த கல்வித்துறை, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்களா பார்த்தீங்களா, 12, 18, 20 வருஷமாக படிச்சிருப்பீங்க. உங்கள் மொத்த முதலீடை கால்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த முதலீடை ஒரே மாதத்தில் எடுத்துருவீங்க. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது 18,000 ரூபா வருஷத்துக்கு, 4 வருஷம் கிட்டத்தட்ட 80,000 ரூபாவா, 20,000 வச்சா கூட 4 வருஷம் 80,000 ரூபா. என் மாதம் சம்பளமே 1 லட்ச ரூபா. ஸோ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி சொல்ல வரல, நம்மளோட சொந்த திறமை மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலீடு தான் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்களும் நிறைய பண்ணிருப்பீங்க, சம்பளம் நிறைய வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அதில் அவ்வளோ காசு பொருளுது. அது எவ்வளோ காசு பொருளுதுன்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இந்த காசை எப்படி டேப் பண்ண போகிறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது, இன்னோவேட் டிஎன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேக்கப்பில் ஒரு கட்சி இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு ஒரு கட்சி இருக்குது, ஸ்டார்ட் அப் டிஎன்னுக்கு ஒரு கட்சி இருக்குது. ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அரசியல்வாதிகள் பின்னாடி இருக்காங்க, அரசியல் கட்சிகள் பின்னாடி இருக்குது. ஆனால் எல்லாருமே ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க காசை வந்து இன்னும் வட்டி கூட்டணும், தண்டல் கூட்டணுன்ற முடிவில் இல்லை எல்லாருமே. ஏன்னா அதெல்லாம் வர்றதில்லை காசு. ஸோ அதனால் எல்லாருமே ஸ்டார்ட் அப் நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸும் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குன்னா நீங்கள் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ யூல் கெட் ஈக்விட்டி அண்ட் யூல் கெட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்குண்டான பொட்டென்ஷியல்ஸ் அண்ட் தென் access to resource is nothing but எங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும், என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு தெரியும். அது ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணி உங்களோட அடுத்துக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஈஸி கம்யூனிட்டி பில்டிங் அண்ட் பாலிசி அண்ட் லீகல். முக்கியமாக பாலிசி அண்ட் லீகல் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெப்ரசன்டேட்டிவும் ஃபோரமில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம டீமில் இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த ஓவரால் எலெக்ஷன் கமிஷனையே வந்து டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு போயிட்டு எந்த மாதிரி பாலிசி இதில் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வரைவரைமை வகுத்துலாம். அதுக்குண்டான முயற்சி தான் இந்த பாலிசி அண்ட் லீகல் ஸ்டஃப். இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பேப்பரில் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் இவிஎம் மிஷின் வச்சு ஓட்டு போடுறாங்க. நாளைக்கு மேபி மொபைல் ஓடிபி வச்சு கூட ஓட்டு போடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கப்படலாம். அதற்கு பாலிசி மேக்கிங் டெசிஷன்ஸ் மேக்கர் வந்து உள்ளே இருக்கணும். அது எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம். இன்றைக்கி உள்ள நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எலெக்ஷனில் மதுரையில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா, நீங்கள் டெல்லியில் வசிச்சிருக்கீங்கன்னா டெல்லியில் இருந்துகிட்டே முதல்ல எலெக்ஷன் போகிறதுக்கு உண்டான ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் எந்த தொகுதியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ப்ரோட்டோடைப் இப்போயே வந்துட்டு இருக்கு. இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோடைப்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வேணும். எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டிங் சர்வீஸ் தேவைப்படுது. அந்த கன்சல்டிங் சர்வீஸ் வில் பி given from the forum of digital politics member. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொண்டு வரதுக்கு உண்டான நிகழ்ச்சி தான் இந்த பாலிசி அண்ட் லீகல்னால நீங்கள் ஃபோரமில் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப். யாரெல்லாம் மெம்பர்ஷிப்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். மெம்பர்ஷிப் இஸ் நாட் பெய்டு மெம்பர்ஷிப். நிறைய பேர் இந்த என்ஜிஓ ஃபோரம் அப்படின்னாலே மெம்பர்ஷிப்னா ஒரு காசை போட்டுருவாங்க அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஆல் ஃப்ரீ மெம்பர்ஷிப். இது வந்து ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஃபோரமாக தான் இருக்குது. இது எதுக்குமே காசு கிடையாது. ஸோ மெம்பர்ஷிப் யாரெல்லாம் இருக்கலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர் ஆகலாம். அண்ட் தென் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்கே பணத்தை போடணும்னு நினைக்கிறாங்களா, ஸ்டார்ட் அப்பில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர் ஆகலாம். ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மெம்பர் ஆகலாம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பேசிக்கலி ஆஸ்பைரிங் பொலிட்டிஷியன்ஸ், சர்விங் பொலிட்டிஷியன்ஸ், பேசிக்காக உமன் பொலிட்டிஷியன்ஸ், இவங்கெல்லாம் எல்லாருமே பொலிட்டிஷியன் கேட்டகரியில் மெம்பர் ஆகலாம். அண்ட் பாலிசி மேக்கர்ஸ், நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், எலெக்ஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே இதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கலாம். நவ் பிக் ட்ரீம் நீட்ஸ் பிக் டீம் அண்ட் பிக் டீம் நீட்ஸ் பிக் கொலாபரேஷன்ஸ். இது வந்து பெரிய கனவு.
டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை வந்து உருவாக்குறோம். அதுக்கு வந்து தனியாக செயல்பட முடியாது. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஃபோரம் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கனவை வந்து பெரிய டீமை வச்சு பெரிய கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட் தான் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவ். Now this is the contact numbers of Forum of Digital Politics. இது சென்னை தலையினமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ கோ உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலும் digitalpolitics.com அப்படிங்கிற .co.in அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். ரைட், நெக்ஸ்ட் நவ் உள்ள போகலாம். பொலிட்டிக்கல் டெக் லேண்ட்ஸ்கேப். ஸோ நவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பிஸ்னஸ். சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே சேவை பண்ணுறதுக்குலாம் வரல. வி ஆர் ஹியர் டு டூ பிஸ்னஸ் இன் பொலிட்டிக்கல் டெக் இண்டஸ்ட்ரி. அரசியலில் சேவை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அரசியலில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகல. வி ஆர் ட்ரைங் டு மேக் மணி ஃப்ரம் தி politicians or the aspiring politicians who wants to contest in an election, as well as the government who wants to do a good governance, digital governance system. So அதுக்கு உண்டான opportunities என்னென்ன இருக்கு, how we can leverage the political landscape as a business opportunity. அதை முக்கியமாக டீசலே பார்ப்போம். நெக்ஸ்ட், how the political industry grown, எப்படி க்ரோ ஆயிருக்கு. 1947 முன்னாடி பேட்ரியாட்டிக் பாலிடிக்ஸ் இருந்துச்சு. பேட்ரியாட்டிக் பாலிடிக்ஸ்னால் ஒரு தேசத்துக்காக தேசபக்தி கொண்டு அரசியலில் வந்த ஒரு நிலைமை இருந்தது. பேட்ரியாட்டிக் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தேசபக்தியை விட ஒரு அரசியல் அந்த காலம் இருந்து அதுக்கப்புறம் மணி பாலிடிக்ஸ்னு மாறிச்சு. பணம் கொடுத்தால் ஓட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. நவ் இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் த டிரான்சிஷன் பிட்வீன் மணி பாலிடிக்ஸ் டு டிஜிட்டல் பாலிடிக்ஸ். இப்போது டிஜிட்டலாக என்னென்னலாம் பேசுகிறாங்க, அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எளிய பூனையாகலாம், பூனை எளியாகலாம். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் ஓட்டு வாங்காதும் பொய்களை சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உண்மையை சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வந்து இட் சேஞ்சஸ் தி ஓட்டிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்லி. காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் டிஜிட்டலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ உள்ள அந்த டிரான்சாக்ஷனில் நிறையா இருக்குது. ஓவர் a period of 5 years இல்லை 10 yearsல மணி பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ ப்ளே ஆகாமல் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வில் டேக் த கம்ப்ளீட் ரோல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட், ஸோ இங்கே நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரைட்? பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டெக்னிக்கல் பொலிட்டிஷியன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் டெக் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி நம்பர்ஸ்? 2 லட்சம். வேற எனி அதர் நம்பர்? 5 lakh crores. எனி அதர் நம்பர்? ஏதாவது நம்பர் சொல்லுங்க. எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கும் மார்க்கெட்டில்? மார்க்கெட் சைஸ் ஆஃப் திஸ் பொலிட்டிக்கல் டெக் இண்டஸ்ட்ரி. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். டிஎம்கே மட்டும் 114 கோடி செலவு பண்ணியிருக்காங்க போன அசம்பிளி எலெக்ஷனில். இது வந்து பப்ளிஷ் ஆன நம்பர். பப்ளிஷ் ஆன பேப்பரில் பப்ளிஷ் ஆன ஒயிட் நம்பர். சார் சொன்னார்ல ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லி, பிகேனும் இல்லை இவர் ரத்னவேல் சார் வந்து இந்த இதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு அப்படின்னால அந்த ஜிஎஸ்டியில் கணக்கை காட்டின நம்பர் சார் 114 கோடி. 10% ஆஃப் ஜிடிபி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். பிஜேபி மட்டும் 340 கோடி செலவு பண்ணியிருக்காங்க 2022 அசம்பிளி எலெக்ஷன். எங்க? உத்தராகண்ட், கோவா, பஞ்சாப். ரொம்ப கம்மியாக இருக்கும். 340 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க பிஜேபி. ரைட், நெக்ஸ்ட். என்னங்க? இல்லைங்க, அது பேப்பரில் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க அது. ஆமாம், இல்லை தட் வி ஹேவ் டு செக். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த பொட்டென்ஷியல் வந்து 2 லட்சம் கோடிங்க. 2 லட்சம் கோடிக்கு மேலே ஓவரால் மார்க்கெட் சைஸ் வந்து இந்தியா அளவில் ஒரு வருடத்துக்கு 2 லட்சம் கோடி உள்ள பொட்டென்ஷியல் மார்க்கெட். 2 லட்சம் கோடிங்கிறது நான் சொல்கிறது வெறும் டிஜிட்டல் கேம்பெயின் மட்டுங்க. ஓவரால் காசு கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விட்டிங்கன்னா இன்னும் சேர்ந்து போயிடும். அதெல்லாம் சொன்னால் 2 கோடி ஆயிரும். அவ்வளோ இல்லாமல் 2 லட்சம் கோடி பொட்டென்ஷியல் வெறும் மார்க்கெட் சைஸ் பொட்டென்ஷியல் உள்ள இந்த டிஜிட்டல் கேம்பெயின் இண்டஸ்ட்ரீஸ். எப்படி இந்த 2 லட்சம் கோடி அரைவ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லிடுறேன். கொடுப்போம் சார். நம்ம ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணுவோம் சார். வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் எப்படி வந்தால் மொத்தம் 100 லட்சம் கண்டஸ்டிங் கேண்டிடேட் இருக்காங்க, 100 லட்சம் பொசிஷன் இருக்குது. அதாவது இந்தியாவில் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டுமே 100 லட்சம் பேர் இருக்காங்க. 543 எம்பி, 4123 எம்எல்ஏஸ். ஒரு நம்ம மாநிலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம்
லோக்கல் பாடிஸ், கவுன்சிலர்ஸ், பிரசிடென்ட், அதாவது பஞ்சாயத்து பிரசிடென்ட், யூனியன் கவுன்சிலர், யூனியன் வார்டு மெம்பர், இவங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே பேர் இருக்காங்க. இப்போ இந்தியா அளவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 லட்சம் 100 lakh people ஆர் கண்டஸ்டிங். அதாவது மொத்தம் 20 லட்சம் பேர் வந்து நம்மளை ஆள்றாங்க. 100 கோடி மக்களை 20 லட்சம் பேர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸாக ஆள்றாங்க. ஸோ 5 பேர் ஒரு ஆவரேஜாக ஒரு தொகுதியில் 5 பேர் போட்டிட்டா 100 லட்சம் பேர் போட்டிடுவாங்க. 100 லட்சம் பேர் ஒரு அவங்களோட கேம்பெயினுக்கு ஜஸ்ட் 2 லட்ச ரூபா செலவு பண்ணாங்கன்னா 2 லட்சம் கோடி. 2 லட்சங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கா? ஒரு ஆள் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளோ செலவு பண்ணாங்க கேம்பெயினுக்கு? 10 lakhs. அப்போ 10 லட்சம் கோடி. 20 லட்சம் கோடி. நான் சொல்கிறது வெறும் 2 லட்சம் ரொம்ப ரீசனபிளாக போட்டது. வெறும் ஃபேஸ்புக் கேம்பெயின் மட்டும் பண்ணாலே. ஸோ 10 லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் மார்க்கெட்டை எப்படி நம்ம என்கேஷ் பண்ண போகிறோம்? திஸ் இஸ் ஓவரால் பொட்டென்ஷியல். இதில் வந்து சார் சொன்ன மாதிரி 98 crores எலெக்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 46 கோடி மக்கள் வந்து இன்டர்நெட்டில் இருக்காங்க. இன்னும் நம்ம வந்து 98 கோடி மக்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணல நம்ம மக்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 50% பீப்புள் தான் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 34 கோடி பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கிடையாது. மக்கள் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா டேப்பபிள் மார்க்கெட், நான் சொல்கிறது வந்து இந்த 2 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சொன்னது வந்து ஓவரால் மார்க்கெட் சைஸுங்க. சரிங்களா? அதில் வந்து டேப் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, எல்லாருமே எல்லா மார்க்கெட்டும் நம்ம டேப் பண்ண முடியாது. டேப் பண்ணக்கூடிய மார்க்கெட் மட்டுமே 34 லட்சம் கோடி. 30 lakhs, சாரி எவ்வளோ போட்டுருக்கு? 68,000 கோடி. டேப்பபிள் மார்க்கெட் மட்டும் 68,000 கோடி. 68,000 கோடி மார்க்கெட்டில் ரெடியாக பணம் இருக்குது. எப்படி டேப் பண்ண போகிறோம்? 2 லட்சம் கோடிங்கிறது ஓவரால் பொட்டென்ஷியல். அதில் 1 லட்சம் கோடிங்கிறது சர்வீசபிள் ஒப்டைனபிள் மார்க்கெட், சர்வீஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட். சர்வீஸ் ஒப்டைனபிள் மார்க்கெட் வந்து 68,000 கோடி. 68,000 கோடி மதிப்புள்ள பணம் வந்து மார்க்கெட்டில் ரெடியாக இருக்கிறது. யார் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறதா திஸ் டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் கான்க்ளேவ் என்விரான்மெண்ட் ஈகோசிஸ்டமோட கம்ப்ளீட் நோக்கம். அதுக்குண்டான என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், எல்லா கான்க்ளேவ்லையும் எனக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சார் எல்லாமே ஓகே, 68,000 கோடின்றீங்க, 2 லட்சம் கோடிங்கிறீங்க, பணம் வாங்கிடுவீங்களா அரசியல்வாதிகிட்ட இருந்து? யாருக்கு இந்த கேள்வி டவுட் இருக்கு? அரசியல்வாதிகிட்ட இருந்து பணம் வாங்கிடுவீங்களா? சர்வீஸ் கொடுக்குறீங்க, பணம் வந்து கிளைண்ட், நம்ம நார்மலாக கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளுதுங்க. ஒரு சர்வீஸ் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி கிளைண்ட் கிட்ட பணம் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளுது. அரசியல்வாதிகிட்ட இருந்து காசு வாங்கிட முடியுமா? இது நான் எல்லா மாதிரியும் சொல்கிறேன், பதில் தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. அரசியல்வாதிகிட்ட இருந்து காசு வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்டுக்கோங்க. நான் பதில் தெரிஞ்சவங்க, ஆனால் பதில் சொல்ல வேண்டாம். அரசியல்வாதிகிட்ட இருந்து காசு வாங்க முடியுமா? முடியாது. வாங்க முடியுமா? சரி, அட்வான்ஸோட ஓடி போயிடும், அவ்வளோதான், மீதி பேமெண்ட் வராது. கொடுக்குற வரையும் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு, ஓகே. வேற ப்ரீபெய்ட் பண்ணி வாங்கிக்கலாங்கிறீங்க. ஆனதுக்கப்புறம் வாங்க முடியாது, ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கலாம். அதான் இப்போ எலெக்ஷன் டைமில் வாங்கிக்கலாம். ஓகே, வாங்கிடலாமா சார்? சார் இப்போ 68,000 கோடி வாங்கணும்ல சார்? காசு வாங்கினா தானே கைக்கு வந்தால் தானே காசு, இல்லைனா என்னத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துடலாமே. சரி, வாங்கிடலாமா? எவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க? நீ கொடுப்பா, நான் டெண்டர் எம்எல்ஏ ஆனோடனே டெண்டர் உனக்கு தரேன் அப்படின்றாரு. பண்ணுப்பா, நம்ம கட்சிக்கு நீ பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிற? அதான் உனக்கு ஆர்டர், டிஜிட்டல் ஆர்டர் தரேன், நாளைக்கு டெண்டர் வர உனக்கு கொடுத்துறேன், கூட பண்ணு, நமக்கு தான் பண்ணலாம். அது எப்படி பண்ண? நாளைக்கு டெண்டர் வரும்ல, எப்படி வாங்குறது? இல்லை, தட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். தெரியல, திருப்பியும் சொல்கிறேன், அரசியல்வாதிகிட்ட இருந்து காசு வாங்க முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த கான்க்ளேவ், அப்புறம் எதுக்கு மீட்டிங்கு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அரசியல்வாதிகிட்ட காசு வாங்க முடியாது. நாங்கள் 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், காசே வாங்க முடியாது. 68,000 கோடி, 2 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி நான் பேப்பரில் தான் காட்டினேன், வாங்க முடியாது. ஆனால் கேண்டிடேட்டுக்கிட்ட இருந்து காசு வாங்கலாம். லாஜிக் மிஸ் ஆகுதா? அரசியல்வாதி என்பவர் எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடியும் எலெக்ஷனில் வெற்றி பெற்றதற்கு பின்னாடியும் உள்ள ஒரு பதவிதான் அரசியல்வாதி.
கேண்டிடேட் என்பவர் எலெக்ஷன் அறிவித்த தேதியில் இருந்து வெற்றி பெறுவதற்கு எலெக்ஷன் நடக்கிற தேதி வரைக்கும் உள்ள பொசிஷன் பேர் தான் கேண்டிடேட், வேட்பாளர். அதாவது அரசியல்வாதிகிட்ட இருந்து காசு வாங்க முடியாது, ஆனால் வேட்பாளராக இருக்க அந்த பீரியடில் ஈஸியாக காசு வாங்கிடலாம். புரியலையா? ஏன்டா அரசியல் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நான் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் காசு மீதி கொடுத்துடலாம் அப்படின்வாங்க. சரி, இன்னும் நாங்களும் வேலை பார்த்துட்டோம். ஜெயிச்சுட்டா கிட்டேயே நம்ம போக முடியாது காசு வாங்குறதுக்கு. தோத்துட்டா ஏமா நானே கோடிங்கெல்லாம் செலவு பண்ண உட்காந்து நீ வேற வந்து வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு வாங்க முடியாது. ஸோ எது பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த 15 நாள் 20 நாள் இருக்கும், அந்த டைமில் காசு வாங்குறது தான் பொலிட்டிக்கல் டெக் இண்டஸ்ட்ரியோட கம்ப்ளீட் கேஷ் ஃப்ளோ. நம்ம சென்னையில் மழை பெஞ்சது பார்த்தீங்களா, ஒரே நாளில் 58 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச மாதிரி ஒரே நாளில் அவ்வளோ காசும் வரும், அவ்வளோ காசு நீங்கள் எடுத்துடணும். வெரி சிம்பிள். ஏன்னா கேண்டிடேட் இருக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து அந்த வேகத்தில் ஓடுவாங்க, ஜெயிக்கணும் இருந்த ஆர்வம் இருக்கும், அந்த டைமில் காசு பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி போய் கேளுங்க, நாளைக்கு இன்னும் என்ன எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல, இது வரைக்கும் யாரும் காசு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே டிக்கெட் கன்ஃபார்மாக இல்லைன்னு தெரியாது, கேண்டிடேட்டாக நிற்பாங்களா இல்லையா. ஆனால் கேண்டிடேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போங்க, 10 ரூபா கேட்டிங்கன்னா 100 ரூபா எடுத்துக்கணும். தம்பி போய் சீப்பா முதல்ல என்னன்னு செஞ்சுட்டு வா, நம்ம அண்ணன் வெற்றி பெறணும், போய் பாரு என்ன அப்படின்றாங்க. ஸோ அரசியல்வாதிகிட்ட காசு வாங்க முடியாது, கேண்டிடேட்டுக்கு இருந்து ஈஸியாக காசு வாங்கிடலாம். ஸோ அதுதான் இந்த பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட், பை எலெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. தமிழ்நாட்டில் ரீசெண்டாக கடந்த ஒரு 3 தான், ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன், ஆர்கே நகர் எலெக்ஷன், திருமங்கலம் எலெக்ஷன். இந்த 3 பேர் கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது மனசில்? மணி வேற, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு வேற, 500 கோடி வேற, ஃபார்முலா வேற, மண்டபம் மந்தை பட்டி போட்டாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன ஞாபகம் வருது இந்த 3 எலெக்ஷனை? சரிங்க, 3 வாட்டி வின் பண்ணாங்களா? ரூலிங் பார்ட்டி வின் பண்ணோம். வேற இனோவேஷன், புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு ஐடியா கண்டுபிடி. வெரி குட், சூப்பர். இது 3த்துக்குமே யாருமே வேட்பாளர் பேர், அதாவது வெற்றி பெற்ற எம்எல்ஏ பேரை சொல்லவே இல்லை நீங்கள் யாருமே. இதில் ஏங்க இந்த கட்சியை வெற்றி பெற்றாங்க, ஈரோடு ஈஸ்டில் ஈவி கே இளங்கவன் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லவே இல்லை. யாருக்குமே அந்த ஞாபகம் கட்சி பேரோ வெற்றி பெற்ற அவங்க பேரோ உங்களுக்கு ஞாபகமே வரல. ஃபார்முலா ஞாபகம். ஸோ வாட் இஸ் திஸ் மீனிங்? ஸ்ட்ராட்டஜி வேற, கேம்பெயின் வேற, money can do anything. This means winning election is not important, winning campaign is more important. நீங்க தேர்தலில் எலெக்ஷன்ல வெற்றி பெறுறதுங்கிறத விட கேம்பெயின்ல வெற்றி பெறணும். ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன் நடந்ததுங்கிற அந்த கேம்பெயின் வெற்றி, யார் ஜெயிச்சான்லாம் பார்க்கல, அங்க இந்த கேம்பெயின், அதாவது அந்த பிரச்சாரம் வெற்றி பெற்றது. பிரச்சாரம் வெற்றி ஆச்சுனாலே எலெக்ஷன் தேர்தல் வெற்றி பெற்றோம். ஸோ அதே மாதிரி தான் ஆர்கே நகரில் அண்ணன் 20 ரூபா கொடுத்து ஜெயிச்சிட்டார், அதுதான் கேம்பெயின் வெற்றி பெற்றுச்சு. ஸோ டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் கான்க்ளேவ் சார் சொன்னார், பிகே அவங்க எல்லாம் வந்து நான் தான் வந்து உங்களை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு. நாங்களாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கெலாம் இங்கே வரல. வி ஆர் ஹியர் டு மேக் யுவர் கேம்பெயின் டு வின், நாட் த எலெக்ஷன். உங்கள் ப்ராசஸ் நார்மலாக நீங்கள் இருக்கிற ஒரு ப்ராசஸை, மேனுவல் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றது, அதனால தான் வந்து இருக்காங்க. ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டுறது ஈஸி, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னால் தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் அப்ரோச். இதில் என்னென்னா நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒரு செயல், அந்த பகுதி, இப்போ டிஜிட்டல் கேம்பெயினா இல்லைனா ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோமா, அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, அதுக்குண்டான முன்னோட்டம் தான் இந்த 3 எலெக்ஷன். 20 ரூபா கொடுத்தது யாராவது ஒருத்தர் ஐடியா இருக்கும், மேபி அதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் இருப்பார், அது ஒரு கேம்பெயின். பட்டி போட்டு நீங்கள் எல்லாரும் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அது ஒரு கேம்பெயின். யாரெல்லாம் ஓட்டு போடல அவனுக்கு ஆட்டோ வச்சு தூக்கிட்டு வா அப்படின்னாங்க, இதே திருமங்கலத்தில் மதுரையில், அது ஒரு கேம்பெயின். ஸோ இது எல்லாமே கேம்பெயின். ஹவு டு வின் த கேம்பெயின், அதுக்கு தான் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவோ இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கன்சல்டிங் கம்பெனியோ உங்களுக்கு தேவைப்படும். அதை தான் நம்ம வந்து கேண்டிடேட்டுக்கிட்டயோ இல்லை நம்ம கிளைண்ட்டுக்கிட்டோ சொல்கிறோம். நம்ம என்றைக்குமே கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் எங்களால் தான் ஜெயிச்சிங்க, எங்களால் தான் தோத்தீங்க அப்படிலாம் கிடையாது. வி ஆர் புட்டிங் அவர் எஃபர்ட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ஆப்டிமைஸ் த ப்ராசஸ்.
ஸோ ஒரு மேனுவலாக இருக்கிற ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது, ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்க செக்டரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது. ஒரு 2000 பூத் இருக்குது எம்பி எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 1800 2000 பூத்து. ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டால் கூட 2000 பேர் ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக 2 பேர் போடுவாங்க, 4000 பேர் ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க. 4000 பேர் எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க? ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும் ஒரு எம்பி தொகுதி. அவ்வளோ பேர் எப்படி மானிட்டர் பண்ண போகிறீங்க? அதுக்கு தான் ஒரு வார் ரூம், அதுக்கு தான் டெக்னாலஜி. என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த வின்னிங் தி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட், எல்லாரும் சொல்லுவாங்க எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் சொல்யூஷன்ஸ். திங்க் பண்ணுங்க, ப்ராப்ளம் கொண்டு வாங்க. ஸ்டார்ட் அப்னாலே ப்ராப்ளம் இருக்கணும், ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்க, சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னாங்க. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் சொல்யூஷன், ரைட்லி செட், பட் எவ்ரி சொல்யூஷன்ஸ் வில் கிரியேட் a நியூ ப்ராப்ளம். ஃபோனில் 2 பேர் பேசுறதுங்கிற ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, 2 பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய பேசக்கூடிய டெக்னாலஜி தான் மொபைல். ஆனால் இதுலேயும் ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஃபேஸ்புக்கில் 2 பேரை கனெக்ட் பண்ணுறது தான் ஃபேஸ்புக், அதுலேயே நிறையா ஃபேக் வீடியோஸ் டீப் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்ரி ப்ராப்ளம்ஸ் ஹேஸ் அ சொல்யூஷன் அண்ட் எவ்ரி சொல்யூஷன் ஹேஸ் அ ப்ராப்ளம். அண்ட் அகைன் தட் ப்ராப்ளம் வில் கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டூயிங் எ பிஸ்னஸ். அதுதான் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ். டிஜிட்டலை கொண்டு வந்திருக்கும் அண்ட் டிஜிட்டல் பாலிடிக்ஸில் இருக்கிற அந்த சொல்யூஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவ். நெக்ஸ்ட், தயநிதி மாறன் அக்கௌண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா திருட்டு போயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடியோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஹேக் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஜேர்னலிஸ்ட்லேருந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டலாக நிறைய நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுதான் சைபர் செக்யூரிட்டிஸ். ஸோ எப்படி நீங்கள் கூட போகும்போது ஒரு பாடி கார்டை வச்சுருப்பாங்க, எல்லாருமே ஒரு பிளாக் கேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி நீங்கள் டிஜிட்டலாக ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். யாரெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க, உங்கள் ஃபோன் ஹேக் பட்டிருக்குதா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு யாராவது ட்ராக் பண்ணுறாங்களா, இதெல்லாம் ரெக்கவர்மெண்ட் இருக்குது. அதாவது சொந்த காசில் சூனியம் வைக்கிறோம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது என்ன தெரியுமா? நம்மளே காசு போட்டு வாங்கி சூனியம் வச்சுக்கிறோம். மொபைல் நம்மளே காசு கொடுத்து ஆண்ட்ராய்டு மொபைலோ iOS மொபைலோ வாங்கி நம்மளே சூனியம் வச்சுக்கிறது தான் அந்த சொந்த காசில் சூனியம் வைக்கிறது. அந்த மாந்தரிகத்தை எடுக்கக்கூடிய ஒரு வல்லுநர் வேணும் இல்லையா? அந்த வல்லுநர் வந்து டிஜிட்டல் பாலிடிக்ஸில் இருப்பாங்க. ஸோ அதுதான் சைபர் செக்யூரிட்டிஸ். ஏன்னா 2-3 பேர் வந்திருக்காங்க சைபர் செக்யூரிட்டிஸ்லேருந்து. ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். எப்படி வந்து ஒரு ஃபோனை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது. உங்கள் வீட்டில் சிசிடிவி இருக்கும், சிசிடிவியை ஹேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த அலெக்ஸா அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாய் அலெக்ஸா இதை சொல்லு அப்படின்னா தான் சொல்லும். ஆனால் ஹாய் அலெக்ஸான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம சொல்கிறதுலாம் கேட்டுட்ருக்குது, பேசாது, ஆனால் அது கவனிக்கும். ஸோ எல்லாருமே நம்மளை ஒட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒட்டு கேட்பதில் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொலிட்டிஷியனுக்கு முக்கியமான தேவையான சர்வீஸ். இப்போ இவர் டாக்டர் சார் வந்துட்டு போனார், அவர் இங்கே வந்தார், இங்கே பேசினார், இதெல்லாம் பேசினது நடந்திருக்கு அப்படின்ற ரெக்கார்டாக இருக்கும். இங்கே இதில் உளவுத்துறை யாராவது கூட இருக்கலாம், ஏன்னா சாட்டை சார் வந்திருக்காருல்ல, அவர் என்ன பிரச்சனை பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்கே யாராவது உளவுத்துறை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ஐஏ இப்போ என்ஐஏ கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை என்ஐஏ வந்திருப்பாங்க. ஸோ இனிமேல் என்ஐஏ உளவுத்துறை இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இங்கே இவ்வளோ ஃபோன் இருக்குது, இதில் உங்கள் ஃபோன் மட்டும் டேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போயிடும், அழகாக டேப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியில் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட், உங்களோட பொட்டென்ஷியல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், உங்களோட ஃபண்டு எடுத்துடலாம், உங்கள் ரெப்யூட்டேஷனை பாதிக்கப்படுத்தலாம். நீங்கள் போகாத ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபோட்டோ போடலாம், நீங்கள் பேசாத ஒரு ஆடியோவை பேசின மாதிரி சொல்லலாம். அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாத ஆடியோவை பேசின மாதிரியும் பேசின ஆடியோ பேசாத மாதிரியும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணலாம், உங்களோட பொருளை ஏதாவது எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணலாம். ஃபேக் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டே நீங்களே உங்களை மாதிரியே கிரியேட் பண்ணி உங்களை பற்றி நீங்களே தப்பாக போடுற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம். ஹைஜாக்கிங் யுவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட், லீக்கிங் கேம்பெயின் சீக்ரெட். நீங்கள் இங்கே பேசிட்டீங்க, உட்காந்து ஃபோன் வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம், என்னென்ன திட்டம் போகிறீங்களோ எல்லாமே லீக் ஆகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கம்பெனி வந்து கொடுத்துட்ருக்கு. அது என்ன கம்பெனி, என்ன சர்வீசஸ்ங்கிறது யூ வில் கெட் டு நோ இன் தி செகண்ட் ஆஃப் செஷன். நெக்ஸ்ட், இதுதாங்க பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஈகோ சிஸ்டம். என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, இது எல்லாம் இந்த சின்ன சின்ன ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா? அங்கேருந்து பார்த்தா என்னன்னு கணிக்க முடியுமா இந்த சின்ன சின்ன ஐக்கன்ஸ்லாம்? கம்பெனிஸ், இவ்வளவும் கம்பெனிங்க. பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டமில் ஒர்க் ஆகக்கூடிய இவ்வளோ கம்பெனி. இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் ட்ரெய்லர் தான், டீசர் தான். இன்னும் ட்ரெய்லர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது. இது வந்து யூஎஸில்
ஒரு டிவிஷனில் லைக் வந்து பெய்டு மீடியா, கண்டென்ட் டெஸ்டிங் கிரியேட்டிங் மீடியா, ஓன்டு மீடியா இன்ஃபர்மேஷன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, ஓட்டரை எப்படி எங்கேஜ் பண்ணுறதுன்னு ஒரு கம்பெனி. சார் சொன்னார்ல எல்லாம் தனியாக செய்ய முடியாது இவர் அப்படின்னு, எல்லாரும் சேர்த்து தான் செய்ய முடியும். அதுதான் இந்த அமைப்பு ஃபோரம், எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு இதுதான் இது. வாலண்டியர் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு கம்பெனி, ஃபண்ட் ரைசிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கம்பெனி, ஓட்டர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, வாலண்டியர் எப்படி டெப்ளாய் பண்ணுறது, வாலண்டியரை டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி, வாலண்டியரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி, வாலண்டியரை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் சோஷியல் லிசனிங், நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன பேசுறீங்க சோஷியல் மீடியாவில், எந்த கட்சியை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, எந்த தனிநபரை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, அதை லிசன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி. சென்டிமெண்ட் ரிசர்ச், பாலிசி ரிசர்ச், ஃபீல்டு டூல்ஸ், ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், சாஃப்ட்வேர் டூல்ஸ் என்னென்ன வேணும், அதை ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். எவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்க, இதை கவுண்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே கம்பெனிஸ் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டீசர் தான். இதே மாதிரி we are planning, the idea of Forum of Digital Politics is to create such a big opportunity in political ecosystem with many startups and investors. திங்க் பண்ணி பாருங்க, இப்போ 2 கம்பெனி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று பப்ளிட்டிக்ஸ், இன்னொன்று டிஜிட்டமேட்டிக்ஸ். 2 மாதத்தில் 2 கம்பெனி. இது அப்படியே இன்னும் ஸ்கேல் ஆகும். இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, தெரியல, அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும். இப்போ இந்தியா ஸ்பீக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க நம்ம ஃபோரமில் இருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இணைச்சு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி, நாளைக்கு ஒரு கேண்டிடேட் வராங்க, சார் என்னென்ன சர்வீஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஒரு மெனு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணும் டிக்கெட் வச்சுக்கோங்க சார், இந்த கான்டாக்ட் நம்பர், இந்த கம்பெனி நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்குமா? உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா சர்வீஸும் கிடைச்சிருமா? ஸோ திஸ் இஸ் வாட் Forum of Digital Politics is creating and the conclave purpose is this. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பதில்கள் இருந்தால் நம்ம ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸோ தட் வில் டோன்ட் டிஸ்டர்ப் த ஃப்ளோ ஆஃப் த ஈவெண்ட். ரொம்ப நன்றி அண்ட் வெல்கம் டு Forum of Digital Politics and welcome to Digital Politics Conclave in Madurai. Thank you very much.